இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 20வது நாள். இப்பொழுது நாம் இருப்பது இந்த தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தை ஏற்கனவே சொன்னது போன்று பல பகுதிகளாக நாம் பிரித்துள்ளோம். முதல் பகுதி நாம் முன்னுரையாக சில காரியங்களை பார்த்தோம். 2வது பகுதியில் நாம் எவ்வாறு இந்த ஓட்டப்பந்தயத்தில் மன உறுதியோடு ஓட வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆழமாக தியானித்தோம். கிட்டத்தட்ட 10 காரியங்கள் நாம், அதெல்லாம் உண்மைங்க. உண்மை உண்மை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். The truth will set you free. அந்த 10 காரியங்கள், அந்த 10 உண்மை நம்முடைய மனதில் நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் எவ்வளவு அருமையா இருக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. அந்த ஆவிக்குரிய வாழ்வு நம்ம எங்கேயோ போயிருப்போங்க. அது 2வது பகுதியில் நாம் அதை குறித்து நாம் தியானித்தோம். 3வது பகுதி இந்த ட்ராக், அந்த பாதை, நாம் நடக்க வேண்டிய பாதையை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு நடந்த அந்த பாதை, அந்த சிலுவை பாதை, 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் நடந்த அந்த பாதையை நாம் தியானித்தோம். அதுதான் நீங்களும் நானும் நடக்க வேண்டிய பாதை, அந்த சிலுவை பாதை. அந்த ட்ராக் நெருக்கமான பாதை, இடுக்கமான பாதை. அந்த முடிவில் அந்த பாதை வாழ்வுக்கிட்டு செல்லும். அதுதாங்க முக்கியம். முடிவை பார்க்கணுங்க, பாதை அல்ல. இது எங்க போய் சேர்க்குது அதை பார்க்கணும். தந்தையிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதான் 3வது பகுதியில பார்த்தோம். 4வது பகுதியில அந்த பாதையில் நடக்க நமக்கு ஒரு அருள் வல்லமை தேவை. அதைதான் 4வது பகுதியில பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இயேசு எப்படி 33 ஆண்டுகள் அந்த பாதையில் நடந்தாரு? எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள், அவமானங்கள், பரிகாசம், அடி, உத, காரி துப்புறது, இழுத்துட்டு போறது. பரிசேயர்களா எவ்வளவு என்னென்னமோ பேசினாங்க, கண்டபடி பேசினாங்க. பேய் பிடித்தவன், பிசாசு எல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு பொறுமையா இருந்தாருங்க. அந்த பொறுமை குறித்தாங்க இன்றைக்கு தியானிக்க போறோம். அவர்கிட்ட இருந்த பொறுமை. கடந்த நாட்களை நம்ம அன்பை பற்றி பார்த்தோம், மகிழ்ச்சியை பற்றி பார்த்தோம், நேற்று தினம் அமைதியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு பொறுமை. வேற எந்த எடுத்துக்காட்டும் தேவையில்லை. இயேசுடைய அந்த வாழ்க்கையை நாம் தியானித்தால் போதும். பாவிகளால் உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள், நீங்கள் சோர்வடைந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். எபிரேயர் 12:3. ஹீப்ரூஸ், எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். வேற இந்த பொறுமை நிறைய பேர் கேட்கிறாங்க, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, கோபம் வருது ஃபாதர், எவ்வளவு ஜெபிச்சாலும் கோபம் வருது ஃபாதர், கோபத்தை விட முடியல ஃபாதர், எதை சொல்லிடுறேன் ஃபாதர், கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக நாம் இருந்த பிறகு ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல பாருங்க. அப்பனா இயேசுவை உற்று பார்ப்பது கிடையாது, வேற எங்கேயோ பார்க்கிறோம். உலகத்துல வேற எங்கேயோ சொல்றத டெக்னிக்கெல்லாம் கேட்கிறோம். உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க 1ல இருந்து 100 முறை எண்ணுங்க, அந்த கோபம் போயிடும். அது எப்படிங்க போகும்? கோபம் உள்ளதா இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு வேணா போகலாம், கண்ட்ரோல்ல வைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கோபம் போகாது. இல்ல உங்களுக்கு கோபம் வந்தா வெளியே போய் நடங்க, அப்ப கோபம் போகாதுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அவ்வளவுதான். இது உலகத்தோட டெக்னிக். உலகத்தோட டெக்னிக் இல்லைங்க நம்ம ஃபாலோ பண்றது. இயல்புல மாற்றம் வரணும். நேச்சர், the change in the nature, அந்த டிவைன், we should take part in divine nature. கடவுளுடைய இறை இயல்பில் நாம் பங்கு பெற வேண்டும். கிறிஸ்துவோட இயல்பு நமக்கு வேணும். அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த கட்டுப்படுத்துறதா எல்லாமே கட்டுப்பாடு. அதாவது ஒரு பன்றி சாக்கடைக்கு எப்பவுமே போகும். சாக்கடை பார்த்தோம்னா பன்றிக்கு என்ன ஆசை? சாக்கடை போய் குதிக்கணும்னு ஆசை. ஒருத்தர் சங்கிலியை போட்டு, சங்கிலி அது மேல போட்டு இழுக்கிறாரு. சங்கிலி இழுக்கிறதுனால அது போக மாட்டேங்குது. அதுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா போக முடியல. ஏன்னா வேற யாரும் சங்கிலி போட்டு இழுக்கிறாங்க. இதுதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. 10 கட்டளைகள், 10 சங்கிலிக, 10 சங்கிலி. விபச்சாரம் செய்த அப்ப அந்த சங்கிலியை போட்டு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு.
உள்ளுக்குள்ள ஆனா போக முடியல, கட்டளை அந்த சங்கிலி இதுதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில இயல்புல மாற்றம், அந்த சேஞ்ச் நேச்சர், இறை இயல்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் தூய ஆவியானவர் செய்றாரு. அப்ப கோபத்தை விட முடியலன்னா இயல்புல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் கொண்டு வர முடியாது, தூய ஆவியானவர் கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வர? நாம் என்ன செய்யணும்? இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். இறை வார்த்தையோடு தான் அவர் செயல்படுவார், தூய ஆவியானவர். பொறுமை சொல்லும் பொழுது எனக்கு எப்பவுமே பிடித்த என்னுடைய உள்ளத்துல ஆழத்துல பதுங்கி இருக்கிற வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். கடவுளுடைய பொறுமை. 2 பேதுரு 2 பீட்டர் 3வது அதிகாரம் 9வது வசனம். கடவுள் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணுகிறார்கள். அதாவது இயேசு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இயேசு வருவான்னு சொல்றீங்க, இயேசு வர்ற காணமே. அப்படி பரிகாசமா பேசினாங்க, கிண்டல் பண்ணி பேசினாங்க. எங்க இயேசு வராரு? 2வது முறை ஒரே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா இயேசு வர்றது இல்லையே. அப்ப பேதுரு சொல்கிற வார்த்தை, திருத்தூதரான பேதுரு சொல்ற வார்த்தை, கடவுள் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற, அவர் சொன்னதை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் அப்படி அல்ல, அவர் பொறுமையோடு இருக்கிறார். நீடிய பொறுமை. எத்தனை நாள்? 2000 வருஷம். 2000 வருஷம். அதுதான் உள்ளத்துல அந்த பொறுமையை பற்றி நான் அவருடைய கடவுளுடைய பொறுமை பற்றி தியானிக்கும் போது, கடவுளே, இறைவா, அப்பா, அதுல ஒரு பங்கை எனக்கு தாங்க. அவ்வளவுதான். நிச்சயமா தராருங்க. ஒவ்வொரு நாள் அந்த பொறுமையில பங்கு பெற செய்வார். இன்னைக்கு கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா எவ்வளவு மற்றவங்களை பாதிக்க தெரியுமா? பொறுமை இழந்துடும். சில சூழ்நிலைகளை பொறுமை இழந்துடுறோம். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும் எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருது. ஒரு துப்பாக்கியிலிருந்து குண்டு பாயிற மாதிரிங்க. துப்பாக்கில ஏதோ ஒரு வார்த்தை கோபத்தை சொன்னோம்னா அது குண்டு மாதிரி, துப்பாக்கில பாயிற குண்டு மாதிரி போய் அவங்களுடைய உள்ளத்துல போய் காயப்படுத்துது பாருங்க. அந்த உள்ளத்துல காயப்படுத்துதுல, உள்மன காயமா வருதுல. எத்தனை ஆண்டுகள் அந்த காயத்தை அவங்க தாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் அந்த காயத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை, கோபத்துல சொன்ன வார்த்தை, அது நம்ம அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல வேற ஒரு உடன் பிறந்த சகோதரர் வேற யாரா இருக்கலாம். ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய பாதிப்பு, வருடங்களாக பாதிக்கப்படுகிறது. இல்ல, இது எச்சரிக்கை எடுத்துக்குவோமே. பொறுமை, இது அவ்வளவு அருமையான பண்பு ஆவியின் கனியில. நிச்சயமா தூய ஆவியான தருவாருங்க. ஒரு முறை ஒரு கிராமத்து பங்குல ஒரு சிலுவை தவ காலத்துல பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை நடத்தினாங்க. அந்த சிலுவை பாதையில இந்த பங்கு இளைஞர்கள் அந்த நடிச்சு காட்டினாங்க. ஒருத்தர் இயேசு மாதிரியும், இன்னும் ஒருத்தர் 2-3 பேர் படை வீரர்கள் மாதிரியும், இயேசுவை அடிக்கிற மாதிரியும், சிலுவையில் அறையிற மாதிரியும், அப்படியே ஒரு சிலுவை பாதை ஒரு நாடகம் மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துல அவங்க நடிச்சு காட்டினாங்க. ஒரு கிராமத்து பங்கு தான். அப்போ இந்த இயேசு சிலுவையில அப்படி வச்சு அரைஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு படை வீரர் அவர் மேல காரி துப்பணும். அந்த சிலுவையில இருக்கிற இயேசு மேல காரி, அவர் சும்மா ஒரு மாதிரி இப்படி வச்சிருக்காரு, ஆக்ஷன் காட்டுறாரு, அவ்வளவுதான். ஒரு நாடகம் மாதிரி, அது பெரிய விழிக்கு கிராமத்து பங்குன. அப்போ இந்த ஒரு படை வீரர் சும்மா துப்புற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். துப்பக்கூடாது, துப்புற மாதிரி நடிக்கணும். ஆனா இந்த பையன், இந்த இளைஞன் எல்லாம் மறந்துட்டு தற்செயலா தெரியாம, வேணும் இல்ல, தெரியாம அப்படியே துப்புற மாதிரி நடிக்கும் போது அந்த எச்சி அந்த இயேசுவை நடிச்சிட்டு இருந்த அந்த இளைஞர் மேல முகத்துல போய் பட்டுருச்சு. அவட முகத்துல போய் பட்டுருச்சு. அப்ப அந்த இயேசுவை நடிச்சிட்டு அந்த இளைஞன் ஒரு பார்வை இவனை பார்த்தான் பாருங்க. அந்த பார்வை, இவன் நடுங்கிட்டான். அதாவது வர முடிஞ்ச பிறகு உன்னை பாத்துக்கிறேன்டான்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, போச்சு. இயேசு மாதிரி நடிச்சவன். பவர், வல்லமை இல்ல. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. வல்லமை இல்ல.
இயேசு சொன்னாரு, நீங்கள் தூய ஆவிக்காக இங்க காத்திருங்க, ஜெருசலேம்ல காத்திருங்கள். ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். பவர். எதுக்குங்க அந்த பவர், இந்த வல்லமை? இந்த பொறுமையோடு இருக்க எவ்வளவு வல்லமை தேவைப்படும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல அது கிடைக்கலங்க. பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில கிடைக்கல. இறைவாக்கினர் எலிசா எவ்வளவு பெரிய காரியங்கள், புதுமைகள், அற்புதங்கள் செஞ்சார். மரித்த ஒரு ஆளுக்கு கூட உயிர் கொடுத்திருக்காரு. எவ்வளவு புதுமை செஞ்சாரு. தொழுநோயாளி ஒரு குணமாக்குனாரு. அந்த கோடால், இரும்பு கோடால் நம்ம பார்த்தோம்ல, இரும்பு கோடால் கீழே தண்ணியில போனோன்னா அதை அது புதுமையா அந்த கம்பை வெட்டி போட்டு எடுத்து கொடுத்தாரு. கடவுளுடைய மனிதர் அவரு. ஆனா சில இளைஞர்கள் அவரை கிண்டல் பண்ணும் போது, மொட்டை தலை, அவருக்கு சரியா முடியல, மொட்டை தலை என்று கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க. பாருங்க, அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, பொறுமையா இருக்க முடியல. சபிச்சிட்டாரு அந்த இளைஞர்களை, அந்த பையனை, வாலிப சபிச்சிட்டாரு. சபிச்ச உடனே காட்டுல இருந்து கரடி வந்து இவங்களெல்லாம் கதறி போச்சு, கொலை கொன்று போட்டுச்சு. காட்டுல இருந்து கரடி வந்து கொன்று போட்டுச்சு, கடிச்சு கொதறிச்சு அந்த வாலிப பசங்களை. பாருங்க, வல்ல பவர் இல்ல, புதுமைகள் அற்புதம் செஞ்சாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில வல்லமை இல்ல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, பொறுமையா இருக்க முடியல. 2 அரசராகமும் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 2 Kings chapter 2 அதை வாசிக்கலாம். 2 அரசராகமும் 2வது அதிகாரத்துல இந்த சம்பவம் அங்க வருது. வருது. மோசே எவ்வளவு பெரிய கடவுளுடைய மனிதர், நம்ம சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு எனக்கு நமக்கு நல்லா தெரியும் மோசே குறித்து. கடவுள் ஒரு முறை பாறையை கோலால் அடிக்க சொன்னாரு, அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு. 2வது முறை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவங்க தண்ணிக்காக ஏங்கும்போது, தண்ணியை கேட்ட போது கடவுள் மோசே என்ன சொன்னாரு? எப்ப மோசே, கோலால் அடிக்காத, பாறைக்கு கட்டளை இடு, தண்ணி வெளியே வான்னு கட்டளை சொன்ன போதும் அடிக்க வேண்டாம் மோசேன்னு சொன்னார். ஆனா இந்த மக்கள் அப்படியே முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. பாருங்க, மக்களுடைய அந்த முணுமுணுப்பு, அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாம மோசே என்ன செஞ்சாரு? கோல் எடுத்து பாறையில ஒரே அடி, ஒரே அடி. பொறுமை எழுந்துட்டாரு, கோபப்பட்டாரு. அதனால வந்த நஷ்டம் என்ன தெரியுமா? அந்த கனான் தேசத்துக்குள்ள மோசேனால போக முடியல. எத்தனை ஆண்டுகள் அவருடைய கனவுகள், எகிப்திலிருந்து வந்தப்போ அவருடைய கனவு அந்த கனான் தேசத்துக்கு உள்ள போன, அவர் அவ்வளவு பெரிய கனவு அவருக்கு. ஆனா கடவுள் அனுமதிக்கல. வேணா ஒரு மலை மேல உச்சியில ஏறி கனான் தேசம் நீ பாரு, உள்ள போக விட மாட்டேன். இறந்துட்டாரு, போச்சு. இல்ல, எச்சரிக்கை எடுத்து, எச்சரிக்கை எப்ப நம்ம நல்லதுங்க. இதனால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க சேர முடியாம போதில்ல. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று முற்காலத்தவருக்கு சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வாழ்ந்த வாழ்வு அதெல்லாம் சொல்றாரு. நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதர சகோதரியுடன் சீனம் கொள்கிற எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம். தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். எச்சரிக்கை, எப்பவுமே எச்சரிக்கை ரொம்ப நல்லதுங்க. ரோட்ல வண்டியில போகும்போது எச்சரிக்கை பலகருக்குல ரொம்ப நம்மளை பாதுகாக்கும். அதுக்காக சொல்றேன், பயப்படுறதுக்காக. நிச்சயமா இந்த வல்லமையை தூய ஆவியானவர் நமக்கு தருவாருங்க. இறை வார்த்தை, பொறுமை கொடுத்த இறை வார்த்தை வாசி. எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. இப்ப ரோமையர் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமையர் 12வது அதிகாரம் 12வது வசனம். அங்க பொறுமைக்கு பதில வேற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்படு, தமிழ் பைபிள்ல பயன்படுத்தப்படுகிறது. துன்பத்தில் தளரா மனமுடன் இருங்கள். அது துன்பத்துல, துன்பம் வரும்போது பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்றது பதிலா அங்க தூய ஆவியானவர் வேற வார்த்தை, அருமையான வார்த்தை போட்டிருக்காரு. துன்பத்தில் தளரா மனமுடன் இருங்கள். அது மாதிரி யாக்கோபு திரும்பத்துல இந்த வார்த்தை வருது. லெட்டர் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ், புதிய ஏற்பாடு, ஜேம்ஸ், யாக்கோபுடைய திருமுகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்துல இது வருது. தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்க பாருங்க, தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபு, பழைய ஏற்பாட்டுல யோபுடைய தளரா மனம் நாம் அறிவோம்.
யோபுடைய தளரா மனத்தை பற்றி நாம் அறிவோம். இறுதியில் கடவுள் அவருக்கு என்ன செய்தார் என்றும் நாம் அறிவோம். கடவுள் மிகுந்த பரிவு உள்ளவர். அது யோபுடைய தளரா மனத்தை பற்றி அங்க யாக்கோபு எழுதுகிறார். எவ்வளோ பிரச்சனை, வீடு போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு, உடல்ல வியாதி, சொரஞ்சிட்டு இருந்தாரு கொட்டாங்குச்சியை வச்சு, புண்ணு, நண்பர்களும் போயிட்டாங்க, குடும்பமும் போச்சு. அவ்வளவுதான். இருந்தாலும் அவர் பொறுமையோ தளரா மனமுடன் பொறுமையா இருந்தாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பழைய ஏற்பாடு மனிதர். அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமையோடு இருக்க இன்னைக்கு, அதனாலதான் புதிய ஏற்பாடுல அவரை பத்தி எழுதியிருக்காங்க. இன்றைக்கு இந்த பொறுமை இல்லாதனால தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்கன்னா. கண்டபடி உடனே பேசிடுறோம். பொறுமையா இருக்க முடியல, சாந்தமா இருக்க முடியல, வாயில வந்ததெல்லாம் சொல்லிடுறோம். ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, அவருடைய மனைவியை பத்தி சொல்றாரு. மனைவியை பத்தி சொல்லிட்ட பிறகு, மனைவி இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்ப சொல்லுங்க ஃபாதர், கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராது? நீங்க சொல்லுங்க. இவர் யாரு? இத்தனை ஆண்டுகளாக கோயிலுக்கு போய் கிறிஸ்துவை உடலை, ஆண்டவராக இயேசு உடலும் ரத்தத்திலும் பங்கெடுப்பவர், திருவிருந்தில் பங்கெடுப்பவர். இப்ப சொல்லுங்க ஃபாதர், கோபம் எனக்கு வருமா வராதா? அப்ப அதெல்லாம் சடங்கு. அப்ப கோயில் போறது, பைபிள் வாசிக்கிறது, ஈஸ்டரு அல்ல கிறிஸ்துமஸ், திருவிருந்துல பங்கெடுக்கிறது, இதெல்லாம் சடங்கு, அதெல்லாம் மதம். நடைமுறை வாழ்க்கையில இப்ப சொல்லுங்க ஃபாதர், இப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? பவர் இல்ல, வல்லமை இல்ல. அப்ப என்னத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்? ஏன் அந்த வாழ்வு நம்ம கிடைக்க மாட்டேங்குது? நம்ம இதை சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, நம்ம இது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, போனதெல்லாம் போட்டும், இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் எல்லாம் போட்டும், இன்றையிலிருந்து ஒரு புதிய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு தொடங்கலாம் இல்லையா? அதற்காக இந்த தியானம். தூய ஆவியாளர் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை தருகிறார். புதுமைகள், அற்புதங்கள் செய்யற வல்லமை இல்ல, அது ஒரு சிலருக்கு கிஃப்டா கடவுள் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனா வல்லமை எதற்குங்க? இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு எவ்வளவு பவர் வேணும் தெரியுமா? அந்த வல்லமை வேணும் தெரியுமா? அந்த வல்லமை இன்றைக்கு தூய ஆவியான நமக்கு தருகிறார். ஏன்னா அவர் உள்ளத்துல வந்து அவர் நம்முடைய இயல்பையே மாற்றுகிறார். அந்த இயல்பையே அவர் மாற்றுகிறார். கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுப்பதில்ல, அந்த இயல்பு, அந்த இறை இயல்பை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இப்ப நம்மளால பொறுமையா இருக்க முடியும். அந்த இயேசு எவ்வளவு பொறுமையா இருந்தார், எவ்வளவு அவங்க கிண்டல் பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவரை பத்தி பேசினாங்க. இவர் மரியாளின் மகன் அல்லவா? இவர் அதாவது யோசேப்பின் மகன் அல்லவான்னு சொன்னா பரவாயில்ல, இவர் மரியாளின் மகன் அல்லவா என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இவன் அப்ப யாருன்னு தெரியாதுப்பா, இவரோட அப்ப யாருன்னு தெரியாது. எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா அது? இயேசு சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்காரு, இவர் மரியாளின் மகன் அல்லவா? போறான் பாரு, ஸ்கூல்ல போகும்போது, இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, ரோட்ல நடக்கும்போது, போறால இயேசு, இயேசு மரியாளின் மகன், அப்ப யாருன்னு தெரியாது. யூதர்களுடைய பேச்சு எல்லாம் பொறுமையோடு அவர் தாங்கி கொண்டார். யோர்தான் நதியில திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற போது யார் எப்படி மத்தவங்க எப்படி பேசியிருப்பாங்க? அது பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம், பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். அதை ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்பை அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு அங்க திருமுழுக்கு யோவான்ட்டு வந்து ஞானஸ்தானம் பெறணும். தந்தை சொல்லிட்டாரு, நீ ஞானஸ்தானம் பெறு. இவன் ஒரு தப்பு பண்ணல, பாவம் பண்ணல, இருந்தாலும் தந்தை சொன்னதுனால அவர் இயேசு வந்து அங்க நின்று வரிசையில் நின்று ஞானஸ்தானம் வாங்கினார். யோவான்ட்டு, திருமுழுக்கு யோவான்ட்டு. அப்ப சுத்திர மக்கள் என்ன பேசிருப்பாங்க? இந்த இயேசு நம்ம நல்லா நினைச்சோம், இப்ப இவர்கிட்டையும் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு பாவம் செஞ்சிருக்க, தப்பு செஞ்சிருக்காரு, ரகசியமா நமக்கு தெரியல பாரு. இல்லைன்னா இவர் வந்திருப்பாரா? இல்லைன்னா இவர் வந்திருப்பாரா? இது மனசாட்சி குட்டுது இல்ல, மனசாட்சி குட்டுறதால வந்திருக்காரு, இல்லைன்னா வந்திருப்பாரா? அப்ப ஏதோ இன்னும் தப்பு பண்ணிருக்காருல்ல, நமக்கு தெரியல பாரு.
இப்ப எல்லாம் என்ன தெரியுது, இப்பதான் உண்மை வெளியே வருது. எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க சிலுவையில, நான் சொல்லவே தேவை. எப்படியெல்லாம் அடிச்சாங்க, நொறுக்கினாங்க அவர். ஏசாயாகமம் 50வது அதிகாரம் எடுத்து பாருங்க. ஏசாயாகமம் 50வது அதிகாரம் நினைக்கிறேன், 6ல இருந்து 11 முடிய வாசிச்சு பாருங்க. முதுகுல அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, தாடி மீசல புடுங்கினாங்க, கேலி பண்ணாங்க. ராஜா, யூதர்களின் ராஜா, கிண்டல், பரியாசம். நீ யூதரின் அரசன், கடவுள்னா நீ இறங்கி வாய். துணியெல்லாம் எடுத்துட்டாங்க, அம்மனமாக்கிட்டாங்க. அவர் யாருங்க? இந்த சகலத்தையும் படைத்தவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த சகல வல்லமை உள்ள கடவுள், ஆற்றல் முக்க கடவுள். ஒரு மூச்சு, ஒரு வார்த்தை சொல்ல போதும் போச்சு, இவங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவாங்க. அவர் கோவப்பட்டா என்ன ஆயிருக்குங்க? அவர் ஏசு அங்க கோவப்பட்டா என்ன ஆயிருக்குங்க? ஆனா அந்த பொறுமையோடு அவர் கட்டுப்படுத்த இருக்கல. அந்த இயல்பு தூய ஆவியானவர் அவருக்குள்ள செயல்பட்டார். அந்த வல்லமை அவருக்குள்ள இருந்தது. அந்த வாழ்வு, அந்த வல்லமை, அதுதாங்க பவர்ங்கிறது. பவர் சொல்றோம்ல, வல்லமை சொல்றோம்ல, இதுக்காக தாங்க அந்த பவர் தேவை, வல்லமை தேவை. பொறுமையோடு இருக்கிறதுக்கு, நம்மளை இச்சைகளை அடக்குவதற்கு அந்த பொறுமை, அது தூய ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வருகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அந்த இறை வார்த்தை ஒரு விதையாக உள்ள விதைக்க வேண்டும். இயேசு சொன்னால விதைப்பவனின் ஊமை மாறி அந்த கடவுளுடைய அந்த வார்த்தை விதையாக உள்ளத்துல இருக்கட்டும். அப்புறம் இறை வார்த்தை நல்லா கேளுங்க, அறிவுரை கேளுங்க, பொறுமை குறித்து, ஆண்டவருடைய இயேசு குறித்து தியானிங்க, அவரை கண்முன் வைங்க, கண்ணை அவர் மேல பதிய வைங்க, அவருடைய அந்த பாடுகளை தியானிங்க, சிலுவை மரணத்தை எடுத்து வாசிங்க. அவ்வளவு அருமையா தூய ஆவியானவர் அந்த இயேசுக்குள்ள அந்த வாழ்வு, அந்த பொறுமையை நமக்குள்ள கொண்டு வருவாருங்க. இது மேஜிக் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த கோபம் நம்மகிட்ட இருந்து போயிட்டே இருக்கும். அந்த பொறுமை, அந்த சாந்த குணம் உள்ள வரும் பாருங்க. அப்புறம் பாருங்க நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வும் குடும்ப வாழ்வும். இப்ப சொல்ல வேணாம், இப்ப சொல்லுங்க, கோபம் வருமா வராதா? போச்சு. அதெல்லாம் ஒரு காலத்துல பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும் போது ஒரு காலத்துல இலையை சாப்பிட்டுச்சு. இப்ப அந்த பட்டாம்பூச்சி பட்டர்ஃபிளை இப்ப பெருசான பிறகு அந்த பூவுல போய் அமர்ந்து அந்த தேடெல்லாம் உறிஞ்சு சாப்பிடு பாருங்க, ருசி. அந்த வாழ்வு நமக்கு வேண்டாமா? இப்படியே கோவப்பட்டு இப்படியே பொறுமை இழந்து வாழ்றதுதான் வாழ்க்கையா? அன்பார்ந்தவர்களே, நான் சொல்றேன்னு கோச்சிக்க வேணாம். நிச்சயமா நம்ம ஒரு உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்வு வாழ இந்த தியானம் நமக்கு உதவியா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை நான் எவ்வளவோ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர இறை வார்த்தை எனக்கு உதவி செஞ்சு. ஒரு நாள் நான் குருடனா இருந்தேன், ஆவிக்குரிய வாழ்வுல குருடனா இருந்தேன், எல்லா வகையிலும் குருடனா இருந்தேன். ஆனா இறை வார்த்தை நான் தியானிக்க அந்த இறை வார்த்தையை உள்ள இருத்த என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அவர் திறந்தாரு பாருங்க. ஒரு எவ்வளவு நன்றி. எவ்வளவு பெரிய பிரச்சனை உடல்ல எது வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி, ஒரு அமைதி, தூய் ஆவியான தாங்க எனக்கு தந்தாரு. அது எதையும் தாங்களுடைய சக்தி. இப்பொழுது பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, முன்னாடி அவர் தாங்க என்ன பேச வைக்கிறாரு. அந்த வல்லமை, இயேசுவுக்கு இருக்கிற வல்லமை கொஞ்சமா எனக்கு கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பார். இறை வார்த்தை கேளுங்க, வாசிங்க, தியானிங்க, ஜெபிப்போம் தூய ஆவியானவர்கிட்ட. தூய ஆவியானவரே, எங்களுக்கு இந்த இயேசுவிடம் இருந்த அந்த வாழ்வு, அந்த உள்ளம், அந்த குறிப்பா அந்த பொறுமை எங்களுக்கு இப்போது தாங்க. எனக்கு அது ரொம்ப தேவைப்படுது. இதனால எவ்வளவோ நானும் எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் அப்படி வேண்டாம். இன்றைய நாங்க உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு, அந்த கிறிஸ்தவ வாழ்வு எங்களுக்கு நீங்க தரணும். அடம் பிடிக்கிறேன் நான். நீங்க தாங்க தூய ஆவியானவர் என்று நாம ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த தியானத்திலிருந்து இன்றிலிருந்து அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறார்.
நம்முடைய அந்த இயல்பை மாற்றி இயல்பை கொண்டு வந்து அவர் புதிய ஒரு வாழ்வை நமக்கு தருகிறார். கண்டிப்பா செய்வார். ஏன் செய்வாரு? ஏன் இப்ப செய்வாருங்கிறீங்க? நிச்சயமா செய்வார். ஏன்னா இதுவே தகுந்த காலம்.